இஸ்லாத்துல புறம் பேசுறது எந்த அளவுக்கு தப்போ, எந்த அளவுக்கு ஒரு அருவருக்க செயலோ, அதே மாதிரிதான் பிறரை ஸ்பை பண்றது, அதாவது கண்காணிக்கிறது அதை விட அற்பமான ஒரு செயல். அவன் என்ன கார் வாங்கியிருக்கான், அவன் என்ன பைக் வாங்கியிருக்கான், அவன் என்ன வீடு கட்டியிருக்கான், இப்படி பார்த்து பார்த்து இந்த துனியா விஷயங்கள் அடுத்தவனை பார்த்து பார்த்து கெட்டு போய் ஒண்ணுமே இல்லாம நம்ம உட்காந்துருப்போம். நம்ம என்ன நினைக்கணும், ஹராமான விஷயங்களை நம்ம எப்படி விடுறது, நம்ம ஈமான நம்ம எப்படி பூஸ்ட் பண்ணிக்கிறது, நல்ல நல்ல அமல்களை நம்ம எப்படி செய்யறது, அதை பாக்குறது இல்லை. எந்நேரமும் துனியான்னு இருக்கலாம். துனியா ஆசைகளும் இருக்கலாம், ஆனா துனியா ஆசைகள் மட்டும் இருக்கக்கூடாது. ஒரே விஷயம் தான், இந்த ஒரு ஃபார்முலா தான் எல்லாத்துலயும் நீ அப்ளை பண்ணிக்கிட்டீங்கன்னா கரெக்டா. நான் செய்யற இந்த ஒரு செயல்ல அல்லாவோட பொருத்தம் இருக்கா, அல்லாவோட அனுமதி இருக்கா, இவ்வளவுதாங்க நீங்க பார்க்கணும். உலக விஷயங்களை நீ எந்த விஷயம் செஞ்சாலும் இதுல அல்லா அனுமதிச்சிருக்கானா, அல்லா அனுமதிக்கலையா, அல்லா அனுமதிச்சிருக்கானா நான் செய்யறேன், அல்லா அனுமதிக்கலையா ஒரு நாள் நான் செய்ய மாட்டேன், யாரு சொன்னாலும் சரி செய்ய மாட்டேன் இப்படிங்கிற ஒரு சிந்தனை நமக்கு இருந்துச்சுன்னா எப்படி தப்பு நடக்கும்? தப்பு நடக்காது. அல்லா அனுமதிச்சிருக்கானாங்கிற சிந்தனை நம்ம கேள்வி நமக்கு வந்துகிட்டே இருக்கணும், விடவே கூடாது. தெரியாதவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி இந்த விஷயங்களை சொல்லுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.